போலீஸ் மா அதிபரை நடுவீதியில் வைத்து அடித்து படுகொலை செய்யும் நிலை வரும் என்ற அடிப்படையிலே எச்சரிக்கையை விடுத்திருந்த சாகல காரியவசம், குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால். இப்போது அவரிடம் விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் மலேசியாவிலே வைத்து கைது செய்யப்பட்ட கஞ்சிபான இம்ரானின் மிக முக்கிய நண்பர் மிக பெரும் பணக்காரர் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. அவருடைய சொத்துக்கள் தாய்லாந்து நாட்டிலே இருக்கின்றதாம். எண்ணிலடங்காத சொத்துக்கள் அவரிடம் இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சைமா இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 50 பேர் இப்போது இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மிக விரைவிலே விசாரணைகளை மேற்கொண்டு இந்த வருட இறுதிக்குள் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். சாகல காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகல காரியவசம் இன்று காலை அளவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால். ஏன் சாகல காரியவசம் கைது செய்யப்பட்டார்? அதற்கு முன்னர் சுவாரஸ்யமான, அதாவது கைதுக்கு முன்னர் இந்த மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னர் சென்ற வேளையிலே ஊடக சந்திப்பின் போது பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். கொஞ்சம் வீராப்பாகவும் தெனாவட்டாகவும் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன், எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி என்றால், குறிப்பாக இந்த சாகல காரியவசம் ஓரிரு நாட்களுக்கு முன்னர், ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் போலீஸ் மா அதிபர் பற்றி ஒரு அவதூறு கருத்தை அல்லது போலீஸ் மா அதிபருக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற அடிப்படையிலான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர்களுடைய ஊடகம், அதாவது SLPP என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய ஊடகத்திலே இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். பல ஊடக நிறுவனங்களும் தங்களுடைய ஊடகங்களில் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதிலே சாகல காரியவசம் குறிப்பிட்டிருந்த விடயமானது, இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக, இந்த அரசாங்கத்திற்காகத்தான் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய செயற்பட்டு வருகின்றார். இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு காரணமாக முன்னாள் பல போலீஸ் மா அதிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே தேசப்பந்து தென்னக்கோன் ஒருவராம், மகா நல்லவர் தேசப்பந்து தென்னக்கோன் ஒருவராம், அத்தோடு உயிரிழந்த CD விக்ரமரத்ன ஒருவர், சிறைக்கு சென்ற பூஜித ஜெயசுந்தர ஒருவர். இந்த 3 பேரும் முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள். எனவே இந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வஞ்சனைக்குட்பட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துடைய செயற்பாட்டினால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களெல்லாம் நல்லவர்கள். ஆனால் இந்த போலீஸ் மா அதிபர் மாத்திரம் கெட்டவர். குறிப்பாக இந்த அரசாங்கத்திற்காக மாத்திரம்தான் இந்த போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய செயற்படுகின்றார். அரசாங்கத்திற்காக செயற்படுவதை விட்டு மக்களுக்காக செயற்படுங்கள் என்ற அடிப்படை, அப்படி நீங்கள் மக்களுக்காக செயற்படாவிட்டால் நடு வீதியிலே வைத்து, நெடுஞ்சாலையிலே வைத்து மக்கள் உங்களை அடித்து படுகொலை செய்யும் நிலை ஏற்படும் என்ற அடிப்படையிலே நேரடியாகவே இந்த சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார். இவர் இப்போது மாத்திரமல்ல, இதற்கு முன்னரும் இந்த அரசாங்கம் சில திட்டங்களை கொண்டு வருகின்ற போதும் அல்லது அனுரவென்றாலே இவருக்கு பிடிக்காதுதான். குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எதிர்த்து கடும் தொனியிலே எச்சரிக்கின்ற ஒரு நபராக இருந்தார் இந்த சாகர காரியவசம். இப்போது அந்த சாகர காரியவசம் இன்றைய தினம் விசாரணைக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருந்தார். இன்று விசாரணைக்கு வந்த வேளையிலே அந்த மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னே நின்று கொண்டு நிமிர்ந்த முதுகெலும்போடு நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கின்றாராம். அவர் சிங்களத்திலே தெரிவித்தது, தமிழாக்கம் என்பது இதுதான். நிமிர்ந்த முதுகெலும்போடு நான் வந்திருக்கின்றேன், நான் ஓடி ஒழியவில்லை, நான் நிமிர்ந்த முதுகெலும்போடு வந்திருக்கின்றேன். நான் இந்த பிரியந்த வீரசூரிய, அதாவது போலீஸ் மா அதிபரை பற்றி நான் தவறாக பேசவில்லை, அவரை தனிப்பட்ட ரீதியிலே நான் தாக்கவில்லை. மாறாக இந்த போலீசாரினுடைய, இந்த போலீஸ் திணைக்களத்தினுடைய சுயாதீனத்தை கெடுக்கின்ற வகையிலே செயற்படுவதற்கு எதிராகத்தான் நான் பேசினேன் என்பதை தெரிவித்தது மாத்திரமல்லாமல், அதற்காக என்னை தண்டிக்க விரும்பினால் நான் நேருக்கு நேர் தயார் என்ற அடிப்படையில், அதாவது நேருக்கு நேர் நான் போட்டியிட தயார் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றனர். என்னுடைய வாய்களை மௌனிக்க செய்ய, அதாவது என்னுடைய வாய்களை மூடுவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சித்தால் போலீசினுடைய சுயாதீனத்தை கெடுக்கின்றார்கள், அதற்கு எதிராக நான் பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த அரசாங்கம் என்னுடைய வாயை மூட நினைத்தால் நான் நேருக்கு நேர் சந்திக்க தயார் என்ற அடிப்படையில் சொல்லிக்கொண்டு அந்த ஊடக சந்திப்பிலே காலை அளவிலே அந்த ஊடக சந்திப்பை தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் விசாரணைக்கு சென்று விட்டார். விசாரணையின் பின்னர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு இப்போது அவரை நீதிமன்றத்திலே அல்லது அவரிடம் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படுவார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். ஒருவேளை அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா அல்லது அவர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்படுவாரா என்பது இன்னும் இந்த செய்தியை, இந்த தொகுப்பை பதிவு செய்கின்ற வரையிலே அது தொடர்பான எந்த செய்திகளும் வெளியாகவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் மஹிந்த ராஜபக்சக்களின் பிரதான தூணாக செயற்பட்டு வந்த சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம்.
மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த கஞ்சிபான இம்ரான், அதாவது மலேசியாவிலே கஞ்சிபான இம்ரான் தரப்பை கைது செய்வதற்காக இரகசிய திட்டம் ஒன்றை போட்டு ரொஹான் ஒலுகல தலைமையிலான குழு இலங்கையிலிருந்து சென்றிருந்தது. ஒரு 3 வாரங்களுக்கு முன்னர் சென்றிருந்தார்கள். இது இரகசிய திட்டமாக இடம்பெற்றிருந்தது. திடீரென செய்தி வெளியாக இருந்தது. கஞ்சிபான இம்ரானினுடைய சகா மிக முக்கிய நெருங்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், ரத்மலானை சைமா என்ற செய்தி வெளியாக இருந்தது. ரத்மலானை சைமாவை கைது செய்ய முயற்சித்த போது தகவல் தெரிந்த கஞ்சிபான இம்ரான் தான் இருந்த இடத்தை இப்போது மாற்றிக்கொண்டு தலைமறைவாகிவிட்டார் என்ற செய்தியும் வந்திருந்தது. அதன் பின்னர் கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்காக இலங்கையிலிருந்து சென்ற ரொஹான் ஒலுகல தலைமையிலான போலீஸ் குழு மற்றும் இந்த மலேசிய போலீசார் சர்வதேச போலீசாருடைய உதவியோடு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மலேசியாவுக்குள்ளே போதவர் முடக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திதான் வந்திருக்கின்றது. விமான நிலையங்களினூடாக அவர் வெளியேற முடியாத அளவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. துறைமுகங்களினூடாக வெளியேற முடியாத அளவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கடல் வான்பரப்புகள் அவர் வெளியேற முடியாத அளவுக்கு அவர் சர்வதேச குற்றவாளி என்று மலேசியா அறிவித்து இப்போது கடும் தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றது. இந்த சைமாவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். இந்த சைமா தாய்லாந்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்ற தகவல் வந்திருக்கின்றது. அவர் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றிருந்த சைமா அங்கிருந்து கொண்டு இந்த கஞ்சிபான இம்ரானுடைய போதைப்பொருள் செயற்பாடுகளை வழிநடத்தி வந்திருக்கின்றாராம். கஞ்சிபான இம்ரானுடைய கணக்கு பிள்ளை போன்றே அவர் செயற்பட்டிருக்கின்றாராம். அவருடைய பண விவகாரங்களை, நிதி விவகாரங்களையும், யாருக்கு பணம் செல்ல வேண்டும், எங்கே போதைப்பொருள் செல்ல வேண்டும் என்ற அத்தனை விடயங்களையும் சைமா தான் வழிநடத்தி வந்திருக்கின்றார் என்ற செய்தி என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய விசாரணைகளிலே வெளிவந்திருக்கின்றது. அவருக்கு தாய்லாந்திலே 5 நட்சத்திர தனியார் தங்குமிட விடுதிகள் இருக்கின்றதாம். அதாவது 5 நட்சத்திர தரத்திலான பல ஹோட்டல்கள் அவர் வைத்திருக்கின்றாராம் இந்த தாய்லாந்திலே என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காராம் தாய்லாந்திலே இந்த சைமா. எனவே மிக பெரும் செல்வந்தராக வாழ்ந்து வந்திருக்கின்றார் சைமா. இன்றைய தினம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட போகின்றாராம் சைமா என்ற தகவல் வந்திருக்கின்றது. இன்னும் இதுவரையிலே அவர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. இன்றைய தினம் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றார். சைமா மற்றும் அவரோடு கைது செய்யப்பட்ட மேலும் 3 பேர். கஞ்சிபான இம்ரானை கைது செய்ய சென்ற ரொஹான் ஒலுகல தலைமையிலான குழு இலங்கைக்கு வந்து விட்டதாம். எனவே அவரை கைது செய்வதற்கான வேலையை சர்வதேச போலீசாரும் இந்த மலேசிய போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றார்களாம். அவர் சர்வதேச குற்றவாளி என்று இப்போது அவரை தேடுகின்ற பணிகளை மலேசிய போலீசாரும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தகவல் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று, புலனாய்வு ஊடகம் ஒன்றில் நான் பார்த்திருந்தேன். அந்த தகவலில் குறிப்பிடப்பட்ட விடயம், அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய ரகசிய தகவலாம் என்ற அடிப்படையில் அந்த ஊடகத்திலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50 பேர் வரையிலே இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்களாம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால். இவர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் இல்லை. முன்னாள் அமைச்சர்கள், இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இப்போதைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களும் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் இருந்தவர்கள் மொத்தமாக ஒரு 50 பேர் வரையிலே இந்த வருட இறுதிக்குள்ளே, இந்த வருடம் முடிவதற்குள்ளே கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தியை அந்த ஊடகம் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதனை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு துரித நடவடிக்கைகளாக ஆரம்பித்திருக்கின்றதாம். அவர்களுடைய வழக்குகள், அவர்கள் சார்ந்த வழக்கு விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், மிக விரைவில் இந்த வருட இறுதிக்குள்ளே அவர்கள் எல்லோருமே கைது செய்ய சிறையடைக்கப்படுவார்கள், நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டு சிறையடைக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றது. குறிப்பாக இதற்கு முன்னர் ஒரு 20 பேர் வரையிலே கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டு விட்டார்கள். அதிலும் 16 வருடங்கள், 25 வருடங்கள், 1.5 வருடங்கள் என்று சிறை தண்டனைகள் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற போதுதான் மேலும் ஒரு 50 பேர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வருட இறுதிக்குள்ளே கைது செய்வதற்கான வேலைகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமான விடயம். எனவே அதிலே யார் அதிலே மிக முக்கியமான 3 பேர் இருக்கின்றார்களாம். அதிலே ஜோசித்த, நாமல், பெசில் ராஜபக்ச, அதோடு ஒரு வழக்கு சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவும் அதற்குள்ளே அடங்குகின்றார் என்ற செய்தியும் இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் கைது செய்யப்படுவார்கள், அந்த 50 யார் இருக்கின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.